வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. உங்கள் அனைவருக்கும் இனிய உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். தாவேகா கட்சியுடைய தலைவர் நடிகர் திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்லி ஒரு காணொளி வெளியிட்டிருக்கிறாரு. இந்த காணொளி தான் இன்னைக்கு அனில் குஞ்சுக சோசியல் மீடியால பரப்பி ஃபயர் விட்டுட்டு இருக்குதுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மகளிர் தினம். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற என்னுடைய அம்மா, அக்கா, தங்கச்சி, தோழின்னு உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த தினத்தில் வாழ்த்து சொல்லாமல் இருக்க முடியாது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். சந்தோஷம் தானே? பாதுகாப்பாக இருந்தால் தானே சந்தோஷத்தை உணர முடியும். அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ, இன்செக்யூரிட்டியாக இருக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. என்ன செய்ய, நீங்கள் நாம் எல்லாருமா சேர்ந்து தான் இந்த திமுக கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தோம். ஆனால் அவங்க எப்படி நம்மளை ஏமாற்றுவாங்கன்னு இப்போ தானே தெரியுது. எல்லாமே இங்கே மாறக்கூடியது தானே, மாற்றத்துக்கு உரியது தானே. கவலைப்படாதீங்க. 2026 நீங்கள் எல்லாரும் சேர்ந்து, இல்லை நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய இவங்களை மாற்றுவோம். அதுக்கு இந்த மகளிர் தினமான இன்னைக்கு நாம் எல்லாருமா சேர்ந்து உறுதியேற்போம். ஒன்று மட்டும் சொல்கிறேன், எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா உங்களோட நான் நிற்பேன். நன்றி, வணக்கம். பொதுவா தலைவர்கள் மகளிர் தினம் போன்ற ஒரு தினத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க? மகளிர் தினம் எதுக்காக கொண்டாடப்படுகிறது? இதனோட உண்மையான மகத்துவம் என்ன? அப்ப பெண்கள் இவ்வளவு வருஷத்துல எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி, எவ்வளவு உரிமை போராட்டங்களை தாண்டி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு அடைஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு கல்வி, பொருளாதார சுதந்திரம், ஒரு தற்சார்பு நிலையை பெண்கள் எட்டி இருக்கிறாங்கன்னா அதற்கு எவ்வளவு பேர் போராடி இருக்கிறாங்க. அவர்களுக்கான மரியாதையை செலுத்த வேண்டிய ஒரு நாள் இது அப்படின்னு எல்லாம் பொதுவா தலைவர்கள் பேசுவாங்க. ஆனா இவர் என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய நண்பர், நண்பிகள், தோழிகள், சகோதரிகள், தாய்மார்கள் எல்லாருக்கும் நான் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நீங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஆனா எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? தமிழ்நாட்டுல திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. திமுக அரசை நம்பிதான் நம்ம ஓட்டு போட்டோம். ஆனா நம்மளை ஏமாத்திட்டாங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க. 2026 வரப்போகுது. 2026 இந்த ஆட்சிய பதவியை விட்டு இறக்கணும் அப்படின்னு நாம எல்லாம் உறுதியேற்போம். நான் வந்தா அப்படியே எல்லாத்தையும் வெட்டி முறிச்சிருவேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு காணொலி பேசியிருக்கிறாரு. ஒண்ணு, மகளிர் தினத்துக்கு வாழ்த்து சொல்லணும். இல்ல நீங்க திமுகவை விமர்சனம் பண்ணி பேச போறீங்க, இல்ல ஓட்டு கேட்க போறீங்கன்னா அதற்கான காணொலி நீங்க எத்தனை வேணா போடுங்க, தைரியமா போடுங்க. எந்த கட்சியும் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டது இல்லை. ஆனா மகளிர் தினத்துக்கு வாழ்த்து சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க இன்னைக்கு விட்டுருக்கீங்க சார். அப்ப அது சம்பந்தமா உங்ககிட்ட சில கேள்விகளை நாங்க கேட்க வேண்டியிருக்கு. சரி, தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிற விஷயத்துக்கு நான் பின்னால வரேன். ஏன்னா நீங்க இப்பதான் அரசியல்ல மூக்கைய நுழைச்சிருக்கீங்க. இதற்கு முன்னால நீங்க இருந்தீங்களா இந்த திரைத்துறை, இன்னமும் இருக்கீங்க, இன்னமும் நடிச்சுட்டு இருக்கீங்க. இந்த திரைத்துறையில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்கள் பாலியல் ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் சுரண்டப்படுகிறார்கள் அப்படின்னு எத்தனையோ காலகட்டங்கள்ல எவ்வளவோ பெண்கள் வெளியில பேசிருக்காங்க சார். சமீபத்துல கூட ரேகா கமிட்டி மூலமா பல அதிர்ச்சி தரக்கூடிய உண்மைகள் வெளியில வந்தது சார். உங்கள் திரைத்துறையை பற்றி, உங்கள் திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஆண்கள் அதே திரைத்துறையில் இருக்கக்கூடிய பெண்களை எந்த அளவுக்கு பாலியல் ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் சுரண்டாங்க அப்படிங்கறத வெளிப்படையா பெண்கள் கதறி இருக்கிறாங்க. அப்பெல்லாம் ஏன் சார் உங்களுக்கு அந்த பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி பண்ணணும் அப்படின்னு தோணல? அப்பெல்லாம் ஏன் சார் நீங்க வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசல? சமீபத்தில் கூட நடிகை விஜயலட்சுமி சீமானுடைய இஷ்யூ எவ்வளவு தூரம் பத்திக்கிட்டு எரியுது. உங்கள் கொள்கை தலைவரான பெரியாரை கேவலமா பேசின அதே சீமான் ஒரு பப்ளிக் மேடையில, பப்ளிக் பிரஸ் மீட்ல சுத்தி வர பெண்களை வச்சுக்கிட்டு அவ்வளவு தூரம் கேவலப்படுத்தி அந்த பெண்ணை பேசுறாரு. அப்ப ஏன் சார் பெண்களுடைய பாதுகாப்பை பத்தி பேசணும்? அட்லீஸ்ட் அந்த நடிகைக்கு ஆதரவாக ஒரு குரல் கொடுக்கணும்னு ஏன் சார் உங்களுக்கு தோணல? இவ்வளவு நாள் இதே திரைத்துறையில இருந்து தானே நீங்க லட்சத்திலையும் கோடியிலையும் சம்பாதிச்சிருக்கீங்க. நடிகர் சங்கத்துக்கு இந்த மாதிரி எவ்வளவு கம்ப்ளைண்ட் வந்திருக்கும், இந்த மாதிரி எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கும்.
அப்பெல்லாம் ஏன் சார் வாயை மூடிட்டு நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருந்துட்டு போனீங்க? உங்க திரைப்படங்களில், உங்கள் ஆரம்ப காலகட்ட திரைப்படங்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும், குறிப்பா ஆரம்ப காலகட்டம், உங்கள் திரைப்படங்களில் நடித்த பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டதுன்னு அந்த திரைப்படங்கள்ல நடிச்சவங்களை கேட்டா தெரியும் சார் உண்மை. இவ்வளவு நாள் நீங்கள் சார்ந்த துறையில் இருந்த பெண்களுடைய பாதுகாப்பையே உங்களால உறுதி செய்ய முடியல. அவங்களுக்காக நீங்க எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. அவங்களுக்காக அட்லீஸ்ட் ஒரு ஆதரவான ஒரு குரல் கொடுத்திருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா அதுவும் நீங்க பேசல. நீங்க எப்படி சார் பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய போறீங்க? சினிமா துறையிலேயே உங்களால வெட்டி முறிக்க முடியல, நாட்டுல வந்து அப்படியே பெருசா அறுத்து தள்ளிட போறீங்களா சார்? பொதுவா ஒருத்தருடைய பர்சனல் வாழ்க்கைக்குள்ள நான் போக மாட்டேன். ஆனா இன்னைக்கு இந்த கேள்விய கேட்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு நீங்க தான் ஆளாக்கி இருக்கிறீங்க சார். முதல்ல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உங்க மனைவி, உங்க பெண் பிள்ளைக்கு பாதுகாப்பு இருக்கிறா? எங்கேயோ ஒரு வெளிநாட்டுல கொண்டு போய் வச்சிருக்கீங்க. அவங்களுடைய பாதுகாப்பை ஏன் சார் உங்களால உறுதி பண்ண முடியல? எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குன்னு பேசிக்கிறாங்க, அதுக்குள்ள நான் போக விரும்பல. முதல்ல உங்க வீட்டு பெண்களை பாருங்க சார். இன்னைக்கு தமிழ்நாடு அரசை நோக்கி ஒரு விரல நீட்டுறீங்கன்னா மீதி 4 விரலும் உங்களை நோக்கி இருக்கு அப்படிங்கறத முதல்ல ரியலைஸ் பண்ணுங்க. சரி, அரசியல் குதிச்சோன்ன அப்படியே பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறேன் அப்படின்னு பேசுறீங்கல்ல, 2026 ஆட்சிக்கு வரீங்கன்னே வச்சுப்போமே, என்ன சார் பண்ண போறீங்க? பெண்களுடைய பாதுகாப்புக்காக என்ன செயல் திட்டம் வச்சிருக்கிறீங்க? என்ன பண்ண போறீங்க? பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்ன? எதையாவது பேசுறீங்களா? சும்மா பொத்தாம் பொதுவா தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. மற்ற மாநிலங்களுக்கு போய் பாருங்க சார். ஒரு நாள் போய் யூபிலயோ பீகார்லயோ தங்கிட்டு வாங்க. இல்ல தைரியம் இருந்தா உங்கள் மகளை அனுப்பி வைங்க ஒரு நாளைக்கு யூபிலயோ பீகார்லயோ தனியா தங்கிட்டு வர்றதுக்கு. அப்ப தெரியும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்காங்க அப்படின்னு. என்னமோ தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்கள்லாம் இவர் கதவை தட்டி இவர் காலில் விழுந்து எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஐயோ வாங்க தேவதூதரே எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்ன மாதிரி பேசுறீங்க. ஒன்றிய அரசு நடத்திய சர்வேக்கள்ல என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறாங்க? இந்தியாவிலேயே மிக பாதுகாப்பான நகரங்களில் சென்னையும் கோயம்புத்தூரும் இருக்கு. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. வெளி மாநிலங்கள்ல இருந்து இங்க வந்து தங்கி படித்து வேலை செய்யக்கூடிய பெண்களோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? பாதுகாப்பு இல்லாம தான் இவங்க எல்லாம் வந்து தொழிலுக்காகவும் படிப்பை தேடியும் சென்னைக்கு வராங்க, இல்ல தமிழ்நாட்டுக்கு வராங்களா? என்ன சாதிச்சிருக்கீங்க, என்ன கிழிச்சிருக்கீங்க பெண்கள் பாதுகாப்புக்காக? 75 வருஷத்துல இருபெரும் திராவிட கட்சிகளோ இல்ல ஜஸ்டிஸ் பார்ட்டியோ இல்ல காமராஜர்ல தொடங்கி இன்னைக்கு ஸ்டாலின் வரைக்கும் பண்ணாததை என்ன சார் நீங்க பண்ணிருக்கீங்க? என்ன வெட்டி முறிச்சிருக்கீங்க நீங்க பெண்கள் பாதுகாப்புக்காக? உங்கள் திரைப்படங்களை எடுத்துக்கங்க, பெண்களை எவ்வளவு கேவலமா பேசிருக்கீங்க. இன்னைக்கு சோசியல் மீடியால அவ்வளவு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு பிற்போக்குத்தனமான கருத்துக்களை வசனங்கள்ன்ற பேர்ல உங்கள் படத்துல நீங்க பாந்தி எடுத்து வச்சிருக்கீங்க. இப்ப என்ன பெரிய பெண்ணிய போராளி மாதிரி ஒரு வேஷத்தை போட்டுட்டு வரீங்க? இதை எங்களை நம்ப சொல்றீங்களா? 75 ஆண்டு காலமாக இங்க தொடர்ந்து பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக, பெண்களுடைய கல்விக்காக, பெண்களுடைய வேலை வாய்ப்புகளுக்காக, பெண்களுடைய பொருளாதார தற்சார்பு நிலைக்காக இந்த அரசாங்கங்கள் எவ்வளவோ பண்ணிருக்கு. அந்த அரசோட கால் தூசி கூட பெற மாட்டீங்க நீங்கெல்லாம். பெண்களுடைய பாதுகாப்புக்கு முதல்ல அச்சுறுத்தல் எங்க இருந்து வருது? ஆண்கள் கிட்ட இருந்து தானே வருது. அப்ப அந்த ஆண்களுக்கு வந்து நம்ம வந்து நெறிமுறைகளை கத்துக் கொடுக்கணும்ல. அதற்காக உங்க திரைப்படங்கள்ல நீங்க என்ன சார் பண்ணிருக்கீங்க? இல்ல உங்க கட்சி சார்பா தான் என்ன பண்ணிருக்கீங்க? ஏதோ இன்னைக்கு மார்ச் 8ஆம் தேதி தொடங்கி பெண்களுக்கான விழிப்புணர்வு கருத்தரங்கங்கள் நடத்த போறேன் அப்படின்னு சொல்றீங்கல்ல, முதல்ல அந்த பெண்களுக்கான விழிப்புணர்வு கருத்தரங்கங்களை உங்க தாவேகா நிர்வாகிகளுக்கு நடத்துங்க, உங்க தொண்டர்களுக்கு நடத்துங்க. சோசியல் மீடியால போய் பாருங்க. நாகரிக அரசியலை கையில எடுப்போம் நீங்க தான் சார் பேசுறீங்க. உங்க தொண்டர்கள் எவ்வளவு வக்கரத்தை மாந்தி எடுத்து வச்சிருக்காங்கன்னு போய் பாருங்க. ஒவ்வொரு கமெண்ட்டும் படிக்க முடியாது. உங்களுக்கு எதிராக ஒரு எதிர்கருத்து வச்சா உடனே வந்து இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி ஒரு பெண்ணுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணி அந்த அளவுக்கு வக்கரமாவும் கேவலமாவும் பேசிட்டு இருக்காங்க உங்க தொண்டர்கள்.
முதல்ல அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. அவங்க கிட்ட இருந்து தமிழ்நாட்டு பெண்களை பாதுகாக்க வேண்டியிருக்கு. உங்க திரைப்படங்கள்ல நீங்க பேசின கருத்துக்களை இன்னைக்கு சோசியல் மீடியால மக்கள் வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இது டிஜிட்டல் யுகம் விஜய் சார். சும்மா போற போக்குல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு நீங்க எங்கேயும் தப்பிச்சு ஓடிட முடியாது. 2 நாள் முன்னால செய்தி, உங்க கட்சியை சேர்ந்த சுதாகர் அப்படிங்கிற ஒரு ஆபீஸ் பேரர் ஒரு 11ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு பெண் கிட்ட பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாரு. பாக்சோ சட்டத்துல கைது பண்ணியிருக்கிறாங்க. கேட்டா அவர் தாவேகா கட்சியோட ஆளே இல்ல அப்படின்னு போய் சொல்றீங்க. உங்க கட்சியோடைய அறிக்கைகள் அவர் போட்டோ இருக்கு, போஸ்டர்ல அவர் போட்டோ இருக்கு, நிர்வாகிகளோட அவர் நின்று எடுத்துக்கிட்ட போட்டோஸ் வருது சமூக வலைதளங்கள்ல. அப்படி இருந்தும் எங்க கட்சிக்காரன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக முயற்சி பண்றீங்க. இதுதான் நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய லட்சணமா? இல்ல நாளைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்தா என்னதான் பண்ண போறீங்க? இப்போ உங்களுக்கு வை செக்யூரிட்டி வாங்கி வச்சிருக்கீங்களே, அந்த மாதிரி ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு வை செக்யூரிட்டி வாங்கி கொடுப்பீங்களா? இல்ல கூடவே ஒரு தாவேகா தம்பிய பாதுகாப்புக்கு அனுப்ப போறீங்களா? பெண்களுடைய பாதுகாப்புக்கு எந்நேரமும் அரசாங்கமோ காவல்துறையோ அங்க வந்து நிக்க முடியாது. ஒரு சமூகம் எந்த அளவுக்கு ஆணாதிக்க சிந்தனைகள்ல இருந்து வெளியில வருது, அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களை எந்த அளவுக்கு பாலியல் பண்டமா பார்க்காம ஒரு உயிர் உள்ள ஜீவனா நமக்கு இணையான ஒரு நபராக பார்த்து அவங்களோட அழகை தாண்டி அவங்களோட அறிவுக்கு வந்து மரியாதை கொடுத்து அவங்கள சரிசமமா நடத்துறாங்களோ அந்த சமூகத்துலதான் பெண்களுக்கு உண்மையான பாதுகாப்பு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை ஒரு அரசியல் கட்சினால மட்டும் நடத்திட முடியாது. அதுக்கு சமூகமும் சேர்ந்து கோஆபரேட் பண்ணணும். அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிற்போக்குத்தனமான ஆணாதிக்க மூட நம்பிக்கைகளை முதல்ல ஒழிக்கணும். அதுக்கு என்னையாவது குரல் கொடுத்திருக்கீங்களா சார் நீங்க? பாஜகனால எத்தனை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல? இந்தியாவுக்கே புகழ் தேடி தந்த ஒலிம்பிக் ரெஸ்லர்ஸ் பிரிஜ்பூஷன் சரண் சிங் என்ற பாஜக எம்பியால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2 மாசம் டெல்லியில ஜந்தர் மந்தர்ல போராடினாங்க. அப்பெல்லாம் உங்க மானம் ரோஷமா என்ன சார்? மோடி ஆத்தனை டீ குடிக்க போச்சா? பிகில்னு படம் பண்ணி சிங்க பெண்ணேன்னு பாட்டு பாடினா மட்டும் பார்த்தாது சார். நிஜ வாழ்க்கையிலயும் அப்படிப்பட்ட சிங்க பெண்களுக்கு ஆதரவா போய் களத்துல நிக்கணும். அப்படி என்னைக்கு நீங்க நின்னு இருக்கீங்க? அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம் நடந்தோடனே 15 நாள் நல்லா படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் நேரா உங்க கார்ல ஆளுநர் மாளிகைக்கு போயிட்டு அங்க ஒரு லெட்டர் கொடுத்துட்டு வெளியில ஒரு லெட்டரை சர்க்குலேட் பண்ணிட்டு மறுபடியும் பணியூர் போய் படுத்து தூங்கிட்டீங்க. இதுதான் நீங்க பெண்களை பாதுகாக்கிற லட்சணமா? ஒண்ணு அரசியல் பேசுனா அரசியல் பேசுங்க, இல்ல பெண்களுக்கான மோட்டிவேஷன் பேச போறீங்கன்னா பெண்களுக்கான மோட்டிவேஷன் பேசுங்க. இதுவும் இல்ல அதுவும் இல்ல அப்படின்னு இந்த மாதிரி தற்குறித்தனமான பேச்சுகள் எல்லாம் இங்கே செல்லுபடியாகாது. மக்கள் இதை கிளியரா ஐடென்டிஃபை பண்ணிருப்பாங்க. இந்த காணொளி மூலமா உங்களுக்கு நான் சவாலே விடுறேன் சார். பெண்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும், பெண்களை அதிகாரம் மையப்படுத்தணும் அப்படின்னு உண்மையிலேயே நீங்க நினைச்சீங்கன்னா வரப்போற தேர்தல் நிக்கதானே போறீங்க. உங்களை நம்பி எவனும் உங்க கூட்டணிக்கு வரல, அதனால தனியா நிக்க போறேன்னு சொல்றீங்க. உங்களை நம்பி யாராவது ஒரு 4 தலைவர்கள் பேர் சொல்ற மாதிரி இல்ல முகம் தெரியற மாதிரி யாராவது 4 பேர் வந்து உங்க கட்சியில சேர்ந்திருக்கானா? மத்தவங்க கட்சியில இருந்து விரட்டப்பட்டவர்கள் எல்லாம் உங்க கட்சியில வந்து சேர்றாங்க. 234 தொகுதியில தனியா நின்னு போட்டி போட போறீங்கல்ல. இன்னைக்கு சவால் வைக்கிறேன் சார். 33% குடுக்கிறோம், ஏதோ குடுக்கிறோம் ஆனா கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாஜக நாடகம் ஆடிட்டு இருக்குல்ல. உண்மையிலேயே நீங்க பெண்களை மதிக்கக்கூடியவராக இருந்தால் அவங்களை அதிகாரப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா வரக்கூடிய தேர்தல்ல 234ல 50% பெண் கேண்டிடேட்ஸ் நிக்க வைங்கள பார்க்கலாம். உங்க கட்சி நிர்வாகிகள்ல 50% பெண்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுங்களான்னு பார்க்கலாம். சும்மா வாய்க்கிழிய பேசினா பத்தாது, செயல்ல அதை காட்டணும். தொடர்ந்து நீங்க பேசி பேசி நீங்க அரசியல்ல எவ்வளவு பெரிய தற்குறி அப்படிங்கறத தான் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனால இந்த பாய் சவடாலாம் ஒதுக்கி வச்சுட்டு முதல்ல சொல்லக்கூடிய கருத்துக்களை நடைமுறையில எப்படி பின்பற்றணும் அப்படிங்கறத பத்தி யோசிங்க.
உங்களை சொல்லி தப்பில்ல. ஏதோ இன்னைக்கு அரசியலுக்கு வந்துட்டோம், பிரசாந்த் பூஷன் வந்து பக்கத்துல நின்னுக்கிட்டா உடனே எல்லாரும் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க, நாளைக்கே நம்ம சிஎம் ஆயிடுவோம் அப்படின்னு கனவு காட்டுறீங்க பாத்தீங்களா? அது அவ்வளவு எளிதில்ல விஜய் சார். மக்களுடைய நம்பிக்கையை பெறணும். மக்களுடைய நம்பிக்கை வந்தாதான் அது மக்களுடைய ஓட்டா மாறும். உண்மையிலேயே நீங்க ஆத்மார்த்தமா சில விஷயங்களை சொல்றீங்கன்னா அது கண்டிப்பா மக்களை போய் சேரும். ஆனா சும்மா இந்த பஞ்ச் டயலாக் விடுறது, உதார் விடுறதுக்காக சில விஷயங்களை பேசுறீங்கன்னா அத மக்களால் தெளிவா ஐடென்டிஃபை பண்ண முடியும். உங்களை சொல்லி தப்பில்ல. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குதுங்களே, அந்த தற்கூரிகளை சொல்லணும். அடுத்த தடவை பேசும்போது கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க சார். அடுத்தவங்களை கை காட்டி குற்றம் சொல்றதுக்கு முன்னால நம்ம வரலாறு என்ன, நம்ம எஸ்டிடி என்ன அப்படிங்கறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு பேசுங்க. உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா இங்க ஞாபகப்படுத்துறதுக்கு சோசியல் மீடியால நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு ரெடியா கண்டென்ட்டோட காத்துட்டு இருக்காங்க. இந்த டிஜிட்டல் ஏஜ்ல, இந்த இன்ஃபர்மேஷன் எரால பஞ்ச் டயலாக் சொல்லி மக்களை அவ்வளவு சீக்கிரம் ஏமாத்த முடியாது. நன்றி, வணக்கம்.